ஹை லீடர்ஸ் வணக்கம். என் பேர் ஷோபனா. நான் 8% இருக்கேன். நான் பிடிசிடி குரூப்லேருந்து இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசை. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வெஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். வெளியிலேருந்து நிறைய திங்ஸ், ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷ், சோப் எதுவுமே நம்ம வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய ஸ்கின்னை டோட்டலி டேமேஜ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நிறைய பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு ஏஜுமே ஆகக்குள்ள அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே நிறையா வரும். ஆனால் இதுலேருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு நமக்கு தெரியாமல் நம்ம முழிச்சிட்டு இருந்திருப்போம். ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருந்திருப்போம். நம்ம உண்மையாலுமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்குள்ள நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும், எப்படிடா இதுலேருந்து நம்ம வர்றது. நம்ம வெளியே போய் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. அதுக்காக நம்மளுடைய வெஸ்டேஜ் நமக்காக ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று என்னுடைய ஃபேவரெட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்டை பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். திஸ் ஒன் சி சிரம், FS9 சி சிரம். என்னுடைய பெஸ்ட் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய ஸ்கின் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். FS9 சி சிரம் இது ஒரு சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட் ப்ராடக்ட். இது R&D ரிசர்ச்சர்ஸ் 9 டைமுக்கு மேலே ரிசர்ச் பண்ணி தான் இதை வெளியே எடுத்திருக்காங்க. சிரம்னால இதில் கான்சன்ட்ரேட் ஃபார்முலா இருக்கும். கான்சன்ட்ரேட் ஃபார்முலா இருக்கிறதுனால ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்கும். இதில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும்பொழுது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் பெப்டைஸ்ட் இது நிறைய இருக்கும். இந்த ரெண்டுமே நம்மளுடைய ஸ்கின்னை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம ஸ்கின் நிறைய டேமேஜாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த சிரம் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளார நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டேமேஜை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஸ்கின்ல 3 லேயர்ஸ் இருக்கும். 3 லேயர்ஸ் இருக்கக்குள்ளார இந்த சிரம் நம்மளுடைய ரூட் வரைக்கும் போகுது. மற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள அது ஒன்லி 2 லேயர்ஸ் வரைக்கும் தான் உள்ளே போகும். அது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தராது. பட் இந்த சிரம் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள 3 லேயர்ஸ் நம்மளுடைய ரூட் வரைக்கும் போய் இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்குது, பூஸ்ட் கொடுக்கறதுனால நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸும் ரெடியூஸ் ஆகுது. செகண்ட் இதில் கொலாஜின் இருக்குது. கொலாஜின் பூஸ்டர் இந்த சிரமில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏஜ் ஆவாக என்ன ஆகுன்னா நம்மளுக்கு கொலாஜின் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுடைய பாடிக்கு கொலாஜின் லெவல் நம்ம ஸ்கின்க்கு கொலாஜின் லெவல் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கொலாஜின் லெவல் குறையும் போது நம்மளுக்கு ரிங்கிள்ஸ், இந்த பிக்மெண்டேஷன்ஸ் கூட அதனாலையுமே நிறையாவே வரும். ஸோ இந்த ஃபார்முலா, இந்த FS9 சி சிரம் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அந்த கொலாஜின் பூஸ்ட் உள்ள போக்குள்ள நமக்கு ரிங்கிள்ஸ் ரிடியூஸ் ஆகும், கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும். ஏன்னா கொலாஜின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ரிங்கிள்ஸ், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே ரிடியூஸ் ஆகும். இது ஒரு ஸ்கின் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஸ்கின் ஃப்ரெண்ட். இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல பூஸ்ட் கொடுக்கும். நம்ம வெளியிலேருந்து நிறைய ப்ராடக்ட், நான் வெளியிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளவோ நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய பிக்மெண்டேஷன்ஸ் போனது இல்லை. இந்த ப்ராடக்ட் நான் ஒன்லி 3 மந்த், நான் வெஸ்டேஜுக்கு 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. பட் நான் அடிக்டட் வித் இந்த ப்ராடக்டில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். பிகாஸ் இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது எனக்கு. இன்னொன்று என்னன்னா, நம்ம வெளியே வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கெமிக்கலாக இருக்கும், செகண்ட் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், தேர்டு அதோடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே கம்மியாக இருக்கும். இந்த பாட்டில் 1100 rupees நமக்கு வருது. இது 3 months வரைக்கும் வருது. நீங்கள் நைட் அண்ட் டே, மார்னிங் 2 டைம் யூஸ் பண்ணிக்கொள்ளாலும் உங்களுக்கு 3 months வருது. இதோடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்குது.
இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நான் வாங்கி யூஸ் பண்ணதெல்லாம் ஒன் மந்த்து தான் வரும். பட் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். அது வந்து ரிசல்ட்டுமே இல்லை. பட் இந்த FS9 வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இட்ஸ் ரியலி அமேசிங் ப்ராடக்ட். ஐ ரியலி லைக் திஸ் ஒன். இன்னும் இதை பற்றி தெரியணுன்னா நிறைய நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் இதை அப்படின்னாக்கா, காலையில் எழுந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 3 ட்ராப்ஸ். இதை யூஸ் பண்ணுறது ஒன்லி 2 இல்லைன்னா 3 ட்ராப்ஸ், அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி 3 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை லைட்டாக எடுத்து அந்த பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சர் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்குள்ளார இதோடைய வந்து பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, டெய்லி எவ்ரிடே நைட் அண்ட் மார்னிங் இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா மாய்ஸ்சர் எடுப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். நைட்டில் வந்து கிளென்சர் டோனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 3 ட்ராப்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம மாய்ஸ்சர் க்ரீம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஸ்கின் க்ளோவாகும். என்னுடைய ஸ்கின் பாருங்கள், இட்ஸ் ரியலி க்ளோ நவ். நிறைய பிக்மெண்ட் லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போடக்குள்ள லைட்டாக கூட பிக்மெண்டேஷன்ஸ் தெரிஞ்சுது. பட் இந்த டைம் அவ்வளோ பிக்மெண்டேஷன்ஸ் டோட்டலி கான். ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ லீடர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. விஷ் யூ ஹெல்த்.